சவுதியில் கொத்தடிமையாக நடத்தப்படும் கணவர் உள்ளிட்ட 3 பேரை மீட்டுத் தரக் கோரி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் குடும்பத்தினரோடு பெண் ஒருவர் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதியில் உள்ள மணிஃபா மீன்பிடி துறைமுகத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அதில் அஞ்சப்பன் என்பவர் வேலை பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு உயிரிழந்ததாக தெரிகின்றது. விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக விஜயகுமார், செந்தில்குமார், தம்பிராஜ் ஆகிய 3 பேரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற சவுதி அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் 3 பேரையும் ஒரு அறையில் அடைத்து வைத்து தற்போது கொத்தடிமை போல் வேலை வாங்கி வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயகுமாரின் மனைவியும் உறவினர்களும் சவுதியில் தவித்து வரும் விஜயகுமார் உட்பட 3 பேரையும் மீட்டுத் தரக் கோரி இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். வீட்டுக்காரர் போயிருக்கிறாங்க சவுதிக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு. 7ஆம் மாதம் 13ஆம் தேதி போனாங்க. போனதுலேருந்து ஒரு மாதம் தான் சம்பளமாக அனுப்புனாங்க. அதுலேருந்து காசுக்கு நீ அதை அனுப்பல. 12 இவங்க சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அங்கே கொத்தடிமையில இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களை இங்கே காப்பாற்றி ஊருக்கு கொண்டு வரவங்க. எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான், 2 பொண்ணு தான் எனக்கு இருக்குது. பொண்ணாலும் ஆதரவு கிடையாது, எனக்கு ஆதரவு கிடையாது. 80 மூலியமாக நீங்கள் ஊரும் இதெல்லாம் கலெக்டர் மூலியமாக ஏதோ ஒரு மனு கொடுத்து இது மூலியமாக எனக்கு ஊருக்கு வர வச்சா போகிறேன் எனக்கு.